ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 9th தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது பார்ட் 2. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க. அடுத்த வீடியோ கூட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபோட்டோ காப்பியர் என்பதன் தமிழ் பெயர் ஒளிப்படி இயந்திரம். செஸ்டர் கார்ல்சன் என்பவரால் முதலில் கந்தகம் தடவிய துத்தநாக தகட்டை கொண்டு முதல் ஒளிப்படி எடுக்கப்பட்ட ஆண்டு 1938. செஸ்டர் கார்ல்சன் ஜெராக்ஸ் எந்திரத்தை உலகிற்கு முதலில் அறிமுகப்படுத்திய ஆண்டு 1959. ஜிரோகிராஃபி என்ற கிரேக்க மொழி சொல்லின் பொருள் உலர் எழுத்து முறை என்பதாகும். ஃபேக்ஸ் என்பதன் தமிழ் பெயர் தொலைநகல் இயந்திரம். அலெக்சாண்டர் பெயின் என்பவர் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிட்டு காப்புரிமை பெற்ற ஆண்டு 1846. ஃபான் டெலிகிராஃப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கியவர் ஜியோவன்னி காசில்லி. பாரிஸ் நகரில் இருந்து லியோன் நகருக்கு தொலைநகல் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு 1865. காமாஃபேக்ஸ் என்னும் தொலைநகல் கருவியை கண்டுபிடித்தவர் ஹாங் மாக்னஸ்கி. 1985ஆம் ஆண்டு இந்த காமாஃபேக்ஸ் என்னும் தொலைநகல் கருவியை கண்டுபிடித்தார். தானியாங்கி பண இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஜான் ஷெஃபார்டு பாரன். எந்த நாட்டு வங்கியில் முதலாக தானியாங்கி பண இயந்திரம் நிறுவப்பட்டது? லண்டன் நகரில் உள்ள பார்க்லேஸ் வங்கியில் 1967ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஆட்ரியன் ஆஸ்பீல்ட் என்பவர் எந்த ஆண்டு கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றார்? 1962. ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி முதலில் இந்த கார்டு பெட்ரோல் பங்குகளில் மட்டும் பயன்படுத்தப்பட்டது. பின்னர் எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டது. பயோமெட்ரிக் டிவைஸ் என்பதன் தமிழ் பெயர் ஆளறி சோதனை கருவி. மைக்கேல் ஆல்ரிச் என்பவர் இணைய வணிகத்தை கண்டுபிடித்த ஆண்டு 1979. ஆன்லைன் ஷாப்பிங்கை கண்டுபிடிச்சது 1979ஆம் ஆண்டு. இணையத்தில் இது இல்லையெனில் உலகத்தில் இது நடைபெறவே இல்லை என்பது யாருடைய புகழ்பெற்ற வாசகம்? டிம் பெர்னர்ஸ்-லீ. வையக விரிவு வலையை உருவாக்கியவர் டிம் பெர்னர்ஸ்-லீ. இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்த ஆண்டு 1991. அமெரிக்காவில் இணைய வழி மளிகைக்கடை தொடங்கப்பட்ட ஆண்டு 1989. இந்தியாவில் ரயில் நிலையங்களில் இணைய வழி மூலம் பயணச்சீட்டு பதிவு செய்வது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2002. கிளிக்கு இறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை. முளைக்கும் விதைகள் முளைக்கத் துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. இவ்வரிகளை இயற்றியவர் வைரமுத்து. அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பொறியுள்ளே பொருத்துங்கள். இவ்வரிகளை இயற்றியவர் வைரமுத்து. ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். இவ்வரிகளை இயற்றியவர் வைரமுத்து. அன்பும் பண்பும் இனமும் மொழியும் ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு எண்ணுமைகள். சொன்னோர் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசத்திற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2003. வைரமுத்து இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை எத்தனை முறை வென்றுள்ளார்? 7 முறை. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இப்பாடலின் பொருள் என புலவர்களால் புகழ்ந்து பாடக்கூடிய அளவிற்கு புகழுடையோர் வானத்தில் ஏவாத வான ஊர்தியின் மூலம் உலகம் முழுவதும் அவருடைய புகழ் கொண்டு செல்லும் என்று இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். உணர்ந்தோர் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். ஓர் அறிவுக்கு எடுத்துக்காட்டு புல், மரம். ஈரறிவுக்கு எடுத்துக்காட்டு சிப்பி, நத்தை. மூவறிவுக்கு எடுத்துக்காட்டு கரையான், எறும்பு. 4 அறிவுக்கு எடுத்துக்காட்டு நண்டு, தும்பி. 5 அறிவுக்கு எடுத்துக்காட்டு பறவை, விலங்கு. 6 அறிவுக்கு எடுத்துக்காட்டு மனிதன். தொல்காப்பியத்தில் எத்தனை அதிகாரங்களும் எத்தனை இயல்களும் உள்ளன? 3 அதிகாரங்களும் 27 இயல்களும் உள்ளன. இஸ்ரோவின் தலைவர் பதவியேற்கும் முதல் தமிழர் சிவன். சிவன் இஸ்ரோவின் எத்தனையாவது தலைவர் ஆவார்? 9வது தலைவர்.
சிவன் அவர்கள் எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்தார்? 2015. சித்தாரா செயலியை உருவாக்கியவர் சிவன். இந்த சித்தாரா செயலி மூலம்தான் விண்வெளியில் ராக்கெட் ஏவப்படுகிறது. இந்த சித்தாரா செயலி எதற்காக பயன்படுகிறதுனா, ராக்கெட் எவ்வளவு தூரம் போகணும், எந்த திசையில் போகணும் அப்படிங்கிறதை இது கணிக்கிறது. அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? 11வது. இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுவர் அப்துல் கலாம். அறிவியல் அறிஞர் வளர்மதி தமிழக அரசின் அப்துல் கலாம் விருது பெற்ற ஆண்டு 2015. எந்த ஆண்டு உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடர் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் திட்ட இயக்குநராக வளர்மதி பணியாற்றினார்? 2012. இளைய கலாம் என்று அழைக்கப்பட்டவர் மயில்சாமி அண்ணாதுரை. கையருகே நிலா என்னும் நூலை எழுதியவர் மயில்சாமி அண்ணாதுரை. அக்னி சிறகுகள் நூலின் ஆசிரியர் அப்துல் கலாம். மின்மினி நூலின் ஆசிரியர் ஆயிஷா நடராஜன். ஏன், எதற்கு, எப்படி நூலின் ஆசிரியர் சுஜாதா. ஓ என் சமகால தோழர்களே நூலின் ஆசிரியர் வைரமுத்து. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் முத்துலட்சுமி அம்மையார். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி அம்மையார். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி முத்துலட்சுமி அம்மையார். அடையாற்றில் ஔவை இல்லத்தை நிறுவியவர் முத்துலட்சுமி அம்மையார். 1930ஆம் ஆண்டு நிறுவினார். முத்துலட்சுமி அம்மையார் புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவிய ஆண்டு 1952. தமிழ்நாட்டில் திருமண உதவித்தொகை யார் பெயரில் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம். கைலாஷ் சத்யார்த்தி நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 2014. பெண் கல்வி வேண்டுமென போராடிய மலாலா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? பாகிஸ்தான். மலாலா பெண் கல்விக்காக எந்த வயதில் போராடினார்? 12 வயதில். நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே. 1848ஆம் ஆண்டு பணியாற்றினார். பட்ட மேல் படிப்பிற்கு உதவும் இலவச கல்வி திட்டம் யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறது? ஈவேரா நாகம்மை உதவித்தொகை திட்டம். பெண் குழந்தைகளுக்கு கல்வி உதவி திட்டம் யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறது? சிவகாமி அம்மையார். சாரதா சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1929. சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களின் ஆசிரியர் ஈதா ராஜேஸ்வரி. நவிலல் என்பதன் பொருள் சொல்லல். தாலி என்பதன் பொருள் சமைக்கும் கலன். அனித்து என்பதன் பொருள் அருகில். மாக்கடல் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். ஆக்கல் இலக்கண குறிப்பு தொழில் பெயர். பொன்னே போல் இலக்கண குறிப்பு உவம உறுப்பு. மலர்கை இலக்கண குறிப்பு உவமை தொகை. வில் வாள் இலக்கண குறிப்பு உவமை தொகை. தவிர்க்கோணா இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். தமிழியக்கம், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு ஆகிய நூல்களின் ஆசிரியர் பாரதிதாசன். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினிற் பெண்கள் நடத்த வந்தோம் இவ்வரிகளை இயற்றியவர் பாரதியார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா இவ்வரிகளை இயற்றியவர் கவிமணி. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது இவ்வரிகளை இயற்றியவர் பாரதிதாசன். பூவாது காய்க்கும் மரமுள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லவர் தாவா விதையாமை நறுவ வித்துள மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்ச மூலம். இப்பாடலின் பொருளென பூக்காமலே சில காய்கள் காய்ப்பதும் உண்டு, விதைக்காமலே சில விதைகள் முளைப்பதும் உண்டு. அதுபோல மேதைக்கு பிற எதுவும் சொல்லாமலே அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. நறுவ என்பதன் பொருள் முளைப்ப. தாவா என்பதன் பொருள் கெடாதிருத்தல். அறிவார் வல்லார் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். விதையாமை உரையாமை இலக்கண குறிப்பு எதிர்மறை தொழில் பெயர்கள். தாவா இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்.
சிறுபஞ்சம் மூலம் என்பதன் பொருள் 5 சிறிய வேர்கள் என்று பொருள். சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசன். காரியாசன் இயற்பெயர் காரி. 10 வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடல் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். பாரதியார் எத்தனை வயதில் அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்ற பட்டம் பெற்றார்? 11 வயதில். விக்டர் கியூகோ எத்தனையாவது வயதில் பிரெஞ்சு இலக்கிய கழகத்திற்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பினார்? 15 வயதில். அலெக்சாண்டர் எத்தனையாவது வயதில் தனது தந்தையின் போர்ப்படை பிரிவில் தளபதியானார்? 16 வயதில். 17வது வயதில் பைசா நகர சாய் கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் கலீலியோ. எந்த ஆண்டு அறிஞர் அண்ணா நினைவாக 5 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது? 2009. அறிஞர் அண்ணாவின் நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் விதமாக எந்த ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்டது? 2010. அறிஞர் அண்ணாவின் சில புகழ்பெற்ற பொன்மொழிகள். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, கத்தியை தீட்டாதே உன்றன் புத்தியை தீட்டு, வன்முறை இருபக்கம் கூருள்ள கத்தியாகும், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர்களின் வாதம் ஒரு விளக்கு. மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை கட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை. நல்ல வரலாற்றுக்களை படித்தால்தான் இளம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும். இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இவை அனைத்தும் அறிஞர் அண்ணாவின் பொன்மொழிகளாகும். தென்னகத்தின் பெர்னாட்ஷா என்று அழைக்கப்பட்டவர் அறிஞர் அண்ணா. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், இன்ப ஒளி ஆகிய நூல்களின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் அறிஞர் அண்ணா. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம், சென்னை எழும்பூரில் உள்ளது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் தேசிய நூலகம். தேசிய நூலகம் எங்கு உள்ளது? கொல்கத்தா. தேசிய நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1836. தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1953. உலகின் மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? அமெரிக்கா. லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்பது அந்நூலகத்தின் பெயராகும். வாழ்க்கையில் அடிப்படை தேவைக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்கள் என்று கூறியவர் கதே. தேசிய நூலக தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட் 9 யாருடைய பிறந்த தினம்? ரா. அரங்கநாதன். கருப்பு பூக்கள் நூலின் ஆசிரியர் நா. காமராசன். சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம் நூலின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். முதல் ஆசிரியர் நூலின் ஆசிரியர் சிங்கிஸ் ஐத்மாதவ். கல்வியியல் நாடகம் நூலின் ஆசிரியர் பிரளயன். மலாலா கரும்பலக யுத்தம் நூலின் ஆசிரியர் ரா. நடராசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.